இங்கேருந்து பார்க்கும்போது என்ன அழகா இருக்கு. அப்பா எப்படா கட்டியிருக்கானுங்க இப்படி. மொத்த துபாயும் தெரியுது. இதெல்லாம் லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் எக்ஸ்ப்ளோர் வித் காசி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா துபாயில் இருக்கேன். துபாயில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம்னா வந்து துபாய் மால். இது வரைக்கும் வந்து துபாய் மால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு லைவாக வந்து சுற்றி காமிக்க போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் சுற்றி காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது முடிச்சுட்டு நம்ம புச்கலிப்பா அங்கே தெரியுது பார்த்தீங்களா, சாரி ரைட்டு உங்களுக்கு கேமராவில் தெரியுது பாருங்கள், புச்கலிப்பா அங்கே நம்ம போக போகிறோம். ஸோ ரெண்டையுமே இந்த ஒரு ஈவினிங் டயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பயங்கர வெயிலுங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அனலாம் அடித்து கொளுத்திருச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த பிளான் வந்து இந்த துபாய் மால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஜ் கலிஃபா அது வந்து ஈவினிங் வச்சிருக்காங்க. இவரை பார்த்துருப்பீங்க நிறைய பேர். தெரிஞ்சுது அப்படின்னா சேனல் பேர் சொல்கிறேன், க்ரோஹன் ஸ்பாட், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஆமாம், இவர் டிஎன்எக்ஸ் போடுற மாதிரி நிறைய துபாய் பற்றின வீடியோஸ்லாம் நானும் போடுறேன். ஓகேங்களா, அப்பப்போ ஏதாவது முடிஞ்சால் போய் பார்த்து வச்சுக்கோங்க. தன்யா ஹாய் நண்பர்களே. ஸோ நாங்கள் 4 பேர் தான் இன்ஃப்ளூயன்சர் இந்த டீமில். இப்போ பஸ்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டு தாங்க. ஸோ வந்து அந்த வைபை ஏற்றனேன். அந்த என்ன சொல்ற அயன் படத்தில் இருக்கு பார்த்தீங்களா, பல பழக்கிற பகலா நீ, அந்த பாட்டை கேட்டு அப்படியே ஜாலியாக வந்தேன். பாருங்கள் எவ்வளோ பிளானிங்காக இருக்குது பாருங்கள். இந்த ஊரில் ஒரு குப்பை இல்லை, ஒரு செத்தை இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எல்லாம் கரெக்டான பார்க்கிங், அது மாதிரி கரெக்டான ரூல்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக மீன் இது பார்க்குறாங்க. ஸோ என்னங்க இங்கே பாருங்கள், ஐயோ தெரியுதா எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது. ஐயோ, ஏன்னா நீங்கள் துபாய் வந்துட்டு மற்ற எங்கேருந்து பார்த்தாலுமே இது வந்து ரொம்ப ஒல்லியாக தெரியும். ஏன்னா இவ்வளோ சின்ன பில்டிங் அப்படி மாதிரி தோணும். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது என்ன பிரம்மாண்டமாக மனுஷன் கட்டியிருக்கான் அப்படி மாதிரி தோணுது. இதை பார்க்குறதுக்காக வரலாம்னு நினைக்கிறேன். நிறைய நாள் வந்து சொல்லியிருக்கான் புஜ் கலிஃபா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே போகிறோம். அதான் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். வெல்கம் டு துபாய் மால். இதான் வந்து துபாய் மாலோட என்ட்ரன்ஸு. இப்போ வந்து சிக்னல் போட்டிருக்காங்க நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெண்கள், ஃபாரின்லேருந்து ஏகப்பட்ட பேர் வராங்க. என்ன தான் துபாயில் வந்து இவ்வளோ வெயில் இருந்தாலுமே ஏகப்பட்ட ஃபாரினர்ஸை பார்க்குறேன். இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் வர்றாங்க. வந்தாச்சு, உள்ளே வந்தாச்சு. அப்படியே கிளாஸாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாலை காட்டிலும் ஒரு மாதிரி கிளாஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ணன் தான் வந்து கைடு. அண்ணன் தஞ்சாவூர் தானே நீங்கள்? அண்ணன் வந்து தஞ்சாவூர். அண்ணன் பேருங்கண்ணே? பிரபாகரன். ஓகே. இது எப்படி இருக்குன்னா, ஏர்போர்ட்டில் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு சீசன் இருக்குது, ஏதோ ஒரு ஃபாரின் போகிறோம்னா ஏர்போர்ட்டில் எப்படி கூட்டம் இருக்குமோ அதே மாதிரிலாம் இந்த ஊரில் மாலில் பாருங்கள் என்ன கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பா பாருங்கள், அக்வேரியங்க அப்படியே வாட்டரே வந்து அவ்வளோ க்ளீனாக. அப்பா தெரியும் பார்த்தீங்களா, இது என்ன மீன்னு தெரியல. இது சுறா மீன்லாம் கூட உள்ள. இப்போ பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுறா மீன் வந்துச்சு. இப்போ பாப்பா அந்த பக்கம் போய். இது வந்து மாலா இல்லை மாளிகைன்னு தெரியலங்க, அவ்வளோ கிளாஸாக இருக்குது. ப்ரோ எப்படி இருக்கு ப்ரோ இது மால்? ஸோ மால் வந்து கொஞ்சம் ஃபீச்சரிஸ்டிக்காக இருக்குது. நம்ம ஊரில் பார்க்குற மால் மாதிரி இல்லாமல் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து 890 மீட்டர். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர். ஊரில் வந்து 200 மீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் மால், அதுவும் துபாயில் இருக்குது. வேறு எப்படி இருக்குது? ஒரு எக்ஸிட்டில் வந்து வெளியில் வந்து பார்த்தா என்னவா இருக்குது பாருங்கள் ஊர். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மெர்சலைட்டுன்னு சொல்கிற மாதிரி இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாலுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய வெளியில் வர்ற வழி இருக்குது. எக்ஸிட் ரூட்டு வந்து நிறையா இருக்குது. அதில் ஒரு இடத்துல வந்து பார்த்தா வியூ பாருங்கள் எப்படி இருக்கும். இங்கே பாருங்கள் புஜ் கலிஃபாவோட டாப்பு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம அங்கே தான் போக போகிறோம். இங்கேருந்து பார்க்கும்போது என்ன அழகாக இருக்குது. அப்பா எப்படா கட்டியிருக்கானுங்க இப்படி, அது மாதிரி தான் தோணுது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து லைஃப்பில் ஒரு டைம் வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு இதான் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. இதுக்கு முன்னால் வந்து எங்கேயும் போனது கிடையாது. ஸோ வந்து ஒரு சில படங்களில் இது மாதிரி பாட்டில் இது மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து சிங்கப்பூர் எப்படி பிரியா படத்தில் பார்த்தோமோ அதே மாதிரி துபாய் ஒரு சில படத்தில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நம்மளே வந்து துபாயை வந்து நேரடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்னு சொல்லும்போது பயங்கர ஹாப்பி எனக்குலாம். இங்கே பாருங்க வாட்டர் ஷோ வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு அப்படியே எகிரிஞ்சு பாருங்க, தண்ணி எம்படி ஆயிட்டுங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ க்ரௌடு பாருங்கள், எவ்வளோ க்ரௌடு. இந்த லைட்டு பாருங்க, லேசர் லைட்டு எப்படி போகுது பாருங்க. அப்படியே மைல்டா போகுது அப்படியே வேலை. ஐயோ, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நிற்கிறாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:30 இங்கே துபாயில் டைமு. கரெக்டாக 9 o'clock பார்த்தீங்கன்னா புஜ் கலிஃபா மேலே போகிறோம் நம்ம. அதுக்கு டிக்கெட்லாம் தந்துட்டாங்க. இப்போ 2 மணி நேரம் நல்லா சுற்றியாச்சு இந்த மாலில், துபாய் மாலில். வாட்டர் ஷோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசர் லைட் எல்லாம் பார்த்துட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வந்து வெயிட் பண்ணிக்கிருக்கேன். பாருங்கள் பேசிக்கிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சிட்டாம்பார் மாதிரி
தேங்க்யூ பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபாவில் வந்து 125வது ஃப்ளோருக்கு நம்ம போக போகிறோம். ஸோ நம்மளை மாதிரி பாருங்கள் மக்கள்ஸ் நிறைய பேர் அங்கே நிற்கிறாங்க. அவங்க கூட தான் நம்மளும் போக போகிறோம். வாங்க எல்லோரும் வாங்க கிளம்புவோம். பாருங்கள் இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் பாருங்கள் அங்கங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. காசிநாதன் மாதிரி நாங்கள் ஃப்ளோவில் எடுக்க முடியுமா? ஐயோ இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. நம்ம போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க. நல்லா அழகான பொண்ணு நம்மளை அழகாக ஃபோட்டோ எடுத்துகிற போகிறாங்க. பாருங்க ஒரு அழகான பொண்ணு நம்மளை அழகாக ஃபோட்டோ எடுத்துகிற போகிறாங்க. யா ப்ளீஸ் கம் யா ப்ளீஸ் Habibi. We are already in Dubai. இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்அப்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து மேலே போக போகிறோம். செக்யூரிட்டியில் என்னென்னா ட்ரோன்லாம் அலவுடு கிடையாது. தயவுசெய்து ட்ரோன்லாம் கொண்டு தராதையும் மாட்டிக்குவீங்க. நம்ம மைக் பாருங்கள் நம்மளோட மைக் யூஸ் பண்ணதுக்கே கேட்டு பிடிங்கி வச்சுட்டு வாங்கி வச்சுட்டு அப்புறம் செக் பண்ணி தான் விட்டாங்க. இது வந்து பர்சனல் யூஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இயர்லேயும் புர்ஜ் கலிஃபா வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இயர் படி 2009 பாருங்கள் எவ்வளோ தூரம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. 2009 பாருங்கள் நல்லா கட்டி முடிச்சிட்டாங்க. இதில் நிறைய இந்தியன்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரோ. பாருங்கள் அது எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்ட்டு எப்படி பார்த்தா ஒரு 10 to 15 minutes ஆகும்னு நினைக்கிறேன் மேலே போகிறதுக்கு. கொஞ்சம் ஏசி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல. ஆமாம் அதனால் கொஞ்சம் எல்லாருமே விசிறி வாங்கி வீசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க ப்ரோ. 400 போயே முடிச்சிருச்சு. 1.5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 125 ஃப்ளோர் ஏறி இறங்குது. ஸோ எப்போ போகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இறங்கிட்டாங்க காதெல்லாம் அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னொரு விஷயம்னா ட்ரெயினில் போகிற மாதிரியே இருக்குது. கடற்கரைன்னு இந்த மாதிரி இருக்குது. அப்பா 97 அப்பா 100 வந்துட்டான் பாரு. 100 வந்துட்டான். ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 பேர் இருப்பான். பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. காது அடைக்குது. அப்பா வந்துட்டேன் 125 வந்துட்டேன். அப்பா இங்க இருந்து துபாயை கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறேன். ஸோ இதெல்லாம் வந்து வேற மாதிரி ஒரு ஆமாம் இங்கேருந்து பார்க்கும்போது மொத்த துபாயும் தெரியுது. ஸோ எப்படின்னா அங்கேருந்து வரும்போதே ஒரு மாதிரி ஃபீல் ஆனிச்சு. பயங்கரமாக இருக்குது. என்னவா இருக்குது பாருங்க. சே இதெல்லாம் லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்க. கீழே பார்த்தோம்னா பாருங்கள் அப்படியே சின்ன குட்டியாக தெரியுது கார் எல்லாமே. அப்போ எவ்வளோ ஹைட்டில் நம்ம வந்திருக்கோம் பாருங்கள். கீழேருந்து பார்க்கும்போது ஏதோ சின்னதாக ஃபீல் ஆனிச்சு. மேலே வந்து பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ பெரிய இடத்த கட்டியிருக்காங்க. அப்பா அப்படியே ஒவ்வொரு இடமா போய் பார்ப்பேன். ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல, நம்மளை விட்டு போயிட்டாங்க. நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸும் எடுத்து கொடுப்பாங்க புர்ஜ் கலிஃபா தெரிகிற மாதிரி. இதுக்கு வந்து 175 திராம் டாப்பில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குங்க. இதில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆகுற மாதிரி உடையிற மாதிரி. அப்போ தெரியுதா உங்களுக்கு அப்படியே மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் இருக்குது. திடீர்னு பார்த்தா அப்படியே உடையிற மாதிரி சவுண்ட்லாம் வருது. அப்போ ஐயோ ப்ரோ பயங்கரமாக இருக்கு ப்ரோ. அப்பா அப்படியே பார்த்து அப்படியே மெதுவாக காலை வைக்கணும் மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமாம்மா நானுமே பயந்துட்டேன் ஒரு மாதிரி அங்கே உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அது லைட்டாக மூவ் ஆகுது பாருங்களேன், அந்த ஃபீல் ஆகுது ஒரு மாதிரியா. ஸோ நானும் இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கெல்லாம் வந்துட்டு போயிருங்க. வேறு லெவலில் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ மற்றும் ஒரு அழகான வீடியோவில் வந்து இதே மாதிரி சந்திக்கிறேன். பாய்.